இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் 21/8/2025 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி பிற்பகல் 1:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை 2:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12 முதல் 1 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களிடத்துல இன்று உறுதியும் தைரியமும் காணப்படும். பணியிடத்துல சக பணியாளர்களுடன் நட்பாக பழகவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டுல இருந்து வந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நன்மைகளும் நடைபெறும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ப நல்ல ஒரு ஊதியத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். இன்று அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வியாபார கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில தேவையில்லாத நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. ஆடம்பர செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று தவறு செய்தவர்களை தட்டி கேட்கவும் செய்வீங்க. உங்களிடத்தில் பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்ல முறையிலும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலையில சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதையை காப்பாற்றியும் கொள்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். சில வித்தியாசமான அணுகுமுறைகளினால லாபத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க.
பணிபுரியும் இடத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும். புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் உற்சாகமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் நினைத்த வேலைகளை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை விரைந்து அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாளை முழுவதுமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகள் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விசேஷ வைபவங்கள்ல குடும்பத்தினருடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய பாதைகளும் தென்படும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை வளர்ப்பதற்காக சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலையில இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. செலவுகளுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. உறவினர்கள் சிலர் உங்களுடைய யோசனையை கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. பணியிடத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி இன்று அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய மன அழுத்தம் மட்டும் அதிகரிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணம் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவும் கை கொடுக்கவும் செய்யும். அலுவலகத்துல பொறுப்பறிந்து செயல்படுவதும் நல்லது. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பறிந்து செயல்படுவதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. ஆன்மீக சொற்பொழிவுகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. கோயில்களுக்கு செல்வது, தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும்.
முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடன் பேசுவதும் நல்லதுதாங்க. சில தேவையற்ற விவகாரங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய தரமான நேரத்தை உங்கள் துணை இடத்துல செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயத்தின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று சில தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். சில பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வரவுக்கு மீறி செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு மட்டும் ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நயமாக பேசி இன்றைய நாளை கடத்தி விடுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்குங்க. மன அழுத்தங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல துணிச்சலுடன் ஈடுபடவும் செய்வீங்க. திடீர் செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று அனைத்து விதத்திலுமே நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பாராட்டிற்குரியதாகவும் இருக்குங்க. அவர்களிடத்துல இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில உங்களுடைய திறமை மற்றும் கடின உழைப்பின் காரணமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. சிறப்பான செயல்பாடுகளின் காரணமாக மன அமைதியும் உண்டாகும். வீடு மனை வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல சின்ன சின்ன மன வருத்தங்களும் இருக்க தங்க செய்யும். ஏதாவது பண சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எழுத்து சார்ந்த துறைகள்ல சாதகமான சூழல்களும் உருவாகும். வியாபார ஒப்பந்தங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிடிவாதமான குணத்தினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்ற ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். அதிகமாக நீங்க இன்று பலன்களை எதிர்பார்க்கவும் வேண்டாம். சில சாதகமான சூழல்களும் இருக்குங்க. இன்று சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் இன்று இறுக்கமாக தங்க இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கும் இருக்கும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே என்ற பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியமான உரையாடல்களும் நடைபெறும். உறவிட சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தின் காரணமாக ஏதாவது கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதில் அமைதியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று சில நம்பிக்கையான மற்றும் மேன்மையான செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணியிட மாறுதல்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தெய்வ பக்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன லாபமும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் நண்பர்களிடத்துல இருந்து கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய மனதை உங்கள் உறவினர்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவும் நல்லபடியாகவும் இருக்கும். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. இதனை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். அவர்கள்கிட்ட இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான சூழலும் உண்டாகும். சிலருக்கு புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த சில செயல்பாடுகள்ல தாமதங்களும் இருக்கத்தாங்க செய்யும். தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கல்வி தொடர்பான சில விரயங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நல்ல வளர்ச்சியும் இருக்கும். சில கடினமான பணிகளையும் எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்ற பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. என்று சில சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமைப்படுவதாகவும் இருக்குங்க. மற்றவர்கள் உங்களின் மீது ஏதாவது காழ்ப்புணர்ச்சியுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முன்பு உங்களால உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் நல பாதிப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லதுதாங்க. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய இடத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். உரிய நேரத்துல என்ற வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும், பணப்புழக்கமும் இருக்கும், உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல நீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சுமூகமாகவும் முடிவடையும். உங்கள் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பார்த்த சில நல்ல சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை தேடி உண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். செய்கின்ற முயற்சிகளுக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் இருக்கும். ஏதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. புதிய நட்புகளினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மனதில தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்று சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் மேம்படும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற வலிமையின் காரணமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிறந்த முறையில பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை நல்ல முறையில ஒழுங்குபடுத்தி மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால உறவில மகிழ்ச்சியும் புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்தியும் கொள்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில மகிழ்ச்சியான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். முன்பு செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தடைப்பட்டு இருந்து வந்த பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான அட்வான்ஸ் தொகைகளையும் தருவீங்க. ஒரு சிலரிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உறவினர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் இன்று உங்களிடத்துல உறவு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று உங்களுடைய கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உங்களுடைய திட்டமிடுதல்கள் சிறப்பான வெற்றியையும் பெற்றுத்தரும். இதன் மூலமாக மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொழில் தொடர்பாக பண முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் சென்றும் வருவீங்க. சிக்கலான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும்.
சமூக வாழ்க்கையில மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்வதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுக்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரே சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஏதாவது எதிர்மறை விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக வேலையில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி சில விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சில செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில கடினமான வேலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. அதற்கான மன தைரியத்துடனும் இருப்பீங்க. இதனால தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீட்டினை அதிகமாக நீங்க அனுமதிக்கவும் வேண்டாம். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்க்கவும் செய்யுங்க. இதனால தேவையற்ற சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சில முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த சில வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. யாரையும் என்று எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். சிலருக்கு வீடு மனை நிலம் தொடர்பான நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். இது தொடர்பான மூலங்கள்ல இருந்து நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களையும் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. கடினமான சூழ்நிலைகள்ல பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்களும் மேம்படும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. ரகசிய பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று வேலை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு
சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. யோசித்து சில முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. இன்று சிலருக்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அவர்களுடைய ஆதரவுகளும் என்று உங்களுக்கு தேவைப்படலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவுடன் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டிற்கான தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று வேலை விஷயமாக சற்று பிஸியாகவும் இருப்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில என்ற வழக்கமான பணிகளிலும் ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளினால இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். அவர்களுக்காக சில முக்கியமான செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுக்கு ஓரிரண்டு நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பலவீனமான போக்கும் மாறும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களை நீங்களே புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கடினமான நேரத்துல சில நல்ல செய்திகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாமன் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சிக்கல்களை குறைத்து மனதளவுல வித்தியாசமான சிந்தனைகளும் உண்டாகும். பயண செய்திகள் ஒரு விதமான ஆர்வத்தையும் ஏற்படுத்தலாம். கால்நடைகளினால சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வீடு வாங்குவது தொடர்பான செயல்கள்ல விவேகத்துடன் செயல்படவும் செய்வீங்க. ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:06 சந்திராசிரமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான நாளாகவும் இருக்கும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்கள்ல சாதுரியமாக செயல்படுவதும் நல்லது. முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணிகள் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லதுதாங்க. மற்றவர்களிடத்துல உங்களுடைய கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்கள் தாயின் தேவை அறிந்து நீங்க அவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க.
சில திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்கள் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. சில விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறலாங்க. எரிச்சலான உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று நீங்கள் மன அழுத்தத்துல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பய உணர்வுகளும் நீங்கும். திருமண உறவுல உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசு விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில அலைச்சல்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல மேன்மையும் உண்டாகும். மனதளவுல புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:06 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. ஏதாவது உங்களுடைய பேச்சுக்கள் சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இன்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இறை வழிபாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. திறமையாகவும் செயல்படுவீங்க. சிறிய விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது தாங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. ஒரு விதமான படபடப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினர்கிட்ட இருந்து சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். என்று வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த நினைக்கவும் செய்வீங்க. இதற்கு சாதகமான சூழலும் உண்டாகும். இது தொடர்பான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசு விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும், வியாபாரத்துல சில அலைச்சல்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல மேன்மையும் உண்டாகும். மனதளவுல புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமாக யோசித்தாவது முடிக்கவும் செய்வீங்க, சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலம் குறித்து இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும், பதட்டங்களும் நீங்குங்க. மன அமைதியாகவும் திறமையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய காதல் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க, நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க, செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வீட்டை அலங்கரிப்பது, வீட்டை பராமரிப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கி இன்று அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு கையில பணம் இருந்தாலும் சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றபடி இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் மேம்படும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மன அமைதியும் உண்டாகும். எல்லா விஷயங்களையுமே நிதானத்துடன் செயல்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய கடினமான உழைப்பினால நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில முக்கியமான முடிவுகளை சிந்தித்து எடுக்கவும் செய்வீங்க. சில தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதளவுல ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சாதகமான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாங்க. குழப்பமான மனநிலையும் மாறும். சில தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய சில வேலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். சில தேவையற்ற பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக உறவில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. பண முயற்சிகள் நிறைவேறவும் காண்பீங்க. மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய குடும்பத்தினருடைய எண்ணங்களையும் கேட்டறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம்.
இன்று தெய்வ பக்தியும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஏதிலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான விஷயங்களை பற்றி பெரியவர்களிடத்துல ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல்ல ஒரு விதமான சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயமும் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.